இது எதுவுமே இல்லாம எந்த லேபிளும் இல்லாத ஒரு தனித்துவமான ஆய்வாளர். நான் அகக்கண்ணுல என்ன தோணுதோ அது வழியா இன்சைட் வழியா பார்க்கிறேன், தரவுகளின் அடிப்படையில் பேசுறேன் அப்படின்ற ஒரு ஆய்வாளருக்கு இடமே இல்லைங்கிற ஒரு சூழல் ஏன் உருவாகும் அப்படிங்கிறது. அது எப்படிங்க இடம் வந்து இல்ல இப்படி இல்லாம போகும்? யாரும் இடம் கொடுத்து நம்ம இடத்த வாங்கணுங்க. ஏங்க நீங்க எப்படி கவலைப்படுறீங்க? நீங்க வந்து ஒரு தரவுகளின் அடிப்படையில பேசினா உங்களுக்கு என்று வரலாற்றில் இடம் இருக்கும். அதை யாராலும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஆனா அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னன்னா, ஐயா சனாதனம், அதாவது பிராமணிய சனாதனம், இன்னொரு பக்கம் திராவிட சிந்தனை, இந்த ரெண்டு தான் இருக்கணுமா? ரெண்டு இல்லைங்கிறேன். இப்ப நீங்க மார்க்சியத்தை கூட அதுல எதுல சேர்க்கறதுன்னு தம்பி சொன்னீங்க. மார்க்சியத்தை இந்த ரெண்டுலையும் சேர்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப திருக்குறள் பற்றி திராவிட இயக்கத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. என்ன பார்வை தம்பி? திருக்குறளை பொதுமறை, சமய சார்பற்றது, உலகத்துக்கே பொருந்தும், முக்காலத்துக்கும் பொருந்தும். இதுதானே திராவிட இயக்க பார்வை.